முழு தெய்வத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். இப்போ கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. கொலோசியர் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14 நாம் அவருடனே கூட எழுந்தோம். நம்முடைய பௌதீக சரீரம் நீக்கப்பட்டது. அது ஆவிக்குரிய விருத்த சேதனம். கிறிஸ்துவோடு கூட நாம் ஆவிக்குரிய ஜீவனாக உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஞான ஸ்நானத்தினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எது ஞான ஸ்நானம்? ஆவிக்குரிய தாற்பயம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் மறைந்திருக்கிற தேவ ரகசியம் நமக்கு சாதகமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து மரணத்தில் பௌதீகத்துக்கு மரித்தோம். அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் ஆவிக்குரிய ஜீவன்களாக தேவ பிள்ளைகளாக உயிர்ப்பிக்கப்பட்டு, எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். உன்னத வாசிகளாக நம்ம மாற்றிட்டார். நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தான் அல்ல, நாம் உன்னத வாசிகள். அப்போ கிறிஸ்துவின் மரணத்தில் உள்ள தாற்பரியத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளணும். நாம் மரித்தோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் உள்ள தாற்பரியத்தையும் நாம் சுதந்திரிக்கணும். விசுவாசத்தில் நாம் உயிர்த்தெழுந்தோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது சந்தோஷமான காரியமா? கிறிஸ்துவோடு கூட நாம் ஆவிக்குரிய ஜீவனாக உயிர்த்தெழுந்து உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறோம் என்பது சந்தோஷமான காரியமா? இந்த விசுவாசத்தில் தான் நாம் பௌதிக மனுஷன் இல்லை, சிலுவையில் அறையப்பட்டோம், ஐம்புலன் எனக்கு கிடையாது. இப்போ என்னில் இருக்கிறது ஐம்புலனுக்கு பதிலாக கிறிஸ்துவின் ஆவி, தெய்வத்துவத்தின் சம்பூரணம் எனக்குள்ளே இருக்கிறது. இது ஆவிக்குரிய ரகசியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார்ல. விதைக்கிறவனுடைய திருஷ்டாந்தத்தை ஆண்டவர் சொல்லிட்டு, அது நல்ல நிலம் 30, 60, 100 மடங்காக கனி கொடுத்தது என்று சொல்லி முடித்த உடனே கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அது அவ்வளவா ஆவிக்குரிய தாற்பயம். அப்போ சீஷர்கள் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன, அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கிறது காது இருக்குது. நித்திய ஜீவனுக்காக அவரை பற்றி கொண்டு இருக்காங்க. உலகத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் தோல்வி அடையவே கூடாது. எல்லாத்தையும் நாங்கள் ஜெயம் கொள்ளணும். எங்களுக்கு மேலே எவ்வளோ பெருவெல்லாம் மோதினாலும் என்ன ஆனாலும் நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் பாவ மாம்ச உணர்வுகளுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும். அந்த பசிதாகம் அவங்களுக்கு இருந்தது. யார் யாருக்கு இந்த பசிதாகம் இருக்குதோ அவங்களுக்கு கிறிஸ்து கிடைப்பார். என்ன, அவர் கொடுப்பாங்க. எங்கே பிணம் இருக்கோ அங்கே கழுகுகள் கூடும். ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். அவருடைய சரீரமாகிய சபையாக அவர் உருவாக்குவார். அவருடைய மரணத்தில் நமக்கு பங்கு, உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்கு. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் மறைக்கப்பட்டிருக்கு. பவுல் அதைத்தான் சொல்கிறாரு, ஆதி தோற்றம் முதல் உருவாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாகிய தேவ ஞானத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்கள், ஆனால் நம்மை மகிமைப்படுத்துகிற கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்தவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயம் உணரவில்லை, ஐம்புலன்களுக்கு எட்டாது. தேவனோ அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஆவிக்குரிய தாற்பயம். ஆவியினாலே அந்த ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவின் மரணத்தில் உள்ள ரகசியம் என்ன? அது தெரியலைன்னா நான் கிறிஸ்தவன் சொல்லி வாழ்க்கை வாழ்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. தோல்வி தான் வாழ்க்கையில் மிஞ்சி இருக்கும். அதை நாம் கண்கூடாக காண முடியும். சீஷர்கள் கேட்கும்போது, ஆண்டவரே இந்த ஓமையின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஆவிக்குரிய தாற்பயம் அது மறைந்து தான் இருக்கும். கிறிஸ்துவ விசுவாசிக்கலாம், அவருடைய வசனங்களை வாசிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவருடைய மரண உயிர்த்தெழுதல் எனக்கு பங்கு இல்லை என்றால், நான் மறுபடி உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால், என்னுடைய விசுவாசம் பௌதிக சரீரம் நீங்கி கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரத்தில்
உன்னதத்தில் நான் இருக்கிறேன். என் புலன்களுக்கு பதிலாக ஆண்டவருடைய ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்ட, நான் மனுஷன் இல்லையே, நான் தேவனுடைய பிள்ளையாச்சே என்று சொல்லத்தக்கதாக ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? அப்படி ஒரு விருத்த சேதனத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? அப்படி ஒரு ஞான ஸ்நானத்தை விசுவாசிக்கிறோமா? என்ன, அந்த ஆவிக்குரிய தாற்பயங்களை மறைக்கிறது தான் பிசாசினுடைய வேலை. கிறிஸ்து மரித்தார், அதெல்லாம் மறைக்கவே முடியாது. அது யாரையும் அந்த இடத்துல அவர் உயிர் தழவில்லை என்றோ எதையோ அதை மறுக்க முடியாது. அதெல்லாம் பௌதிகமாக நடந்த உண்மைகள். ஆனால் சத்தியத்தை மறைப்பான். சத்தியத்தை யாருக்கு மறைக்க முடியும் என்றால், கிறிஸ்துவிடம் வராது தடைப்பட்டு போயிருக்கிறவர், கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள். அவர் எப்படி சொல்றாரு? நாம் பேசுகின்ற இந்த வார்த்தையே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது அநேகருக்கு இடரலாக இருந்தது. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அங்கே போக மாட்டேன். எனக்கு அந்த வார்த்தைக்காக தானே உங்ககிட்ட வந்திருக்கிறோம். உலகத்தில் உள்ள ஒரு பக்திமானை போலவோ அல்லது மத ரீதியான பரிசுத்தனை போலவோ அல்லது சமுதாயத்தில் உள்ள ஒரு ஒழுக்கம் உள்ளவனை போலவோ வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கு என்ன லாபம்? மரண அடி வரும்பொழுது, சூழ்நிலை மாறும் பொழுது, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகும்போது நாங்கள் ஒன்று இல்லாமல் போயிடுவோமே. அவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கத்தக்கதாக, ஓஹோ என்று தேவ வல்லமையில் பெருகத்தக்கதாக எங்களுக்கு வாழ்க்கை வேணும். அந்த வாழ்க்கை கொடுங்க. இதுதான் கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலிலும் நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை. பிசாசினுடைய வேலையே இதை மறைக்கிறது தான். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அப்படி இருக்கும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் என்றால் பிசாசினுடைய வேலையே உன்னுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறது. அப்படியே மந்தமான ஒரு லெவலில் இரு. எவங்கிட்டையாவது பிரசங்கத்தை கேளு, எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணு, ஒரு உபாச கூட்டத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணு. அதெல்லாம் பெரிய பக்தின்னு சொல்லுவாங்க. அதில் காலையில் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு எவன் பிரசங்கத்தையாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது குழந்தைகளுடைய காரியம். குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், தப்பு கிடையாது. குழந்தையை போல யோசித்தேன். இப்போது புருஷனான போது குழந்தை கேட்ட வேலையை ஒழித்து விட்டேன். புருஷனாகும் என்றால் கர்த்தருடைய பாதத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும். குழந்தையாக இருக்கிறது தப்பு இல்லை. குழந்தைக்கு கண்ணு தெரியுமா? கண்ணு இருக்கும் ஆனால் கண்ணு தெரியாது. காது இருக்கும் ஆனால் புரியாது. இருதயம் இருக்கும் உணராது. ஏன்னா அது குழந்தை. அந்த கண்ணுக்கு தேவையான சாரம் கிடைக்கவில்லை. இயேசு தம்மோடு ஐக்கியமாக இருக்கிற 12 பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் உங்கள் கண்கள் காண்கிற கண்கள். உங்களுக்கு தெய்வத்துவம் கிடைக்கும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் வாங்கி கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை என் சரீரமாக அசைக்க முடியாத ஒரு கண்மலையாக நான் கட்டுவேன். நாம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். முடிச்சிட்டோமா? இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கொண்டு ஒவ்வொரு செங்கலையாக கற்களை கொண்டு கட்டுகிறது போல கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். தேவனுடைய மாளிகையாகவும் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் ஆசாரிய கூட்டமாகும், பரிசுத்த பலியை செலுத்தும் ஆசாரிய கூட்டமாகும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4லிருந்து 6 முடிய பார்க்குறோம். இந்த பலிகள் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். இது நித்திய ஜீவ வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் என்றால் என்ன? ஏன்னா பழைய உடன்படிக்கையில் மிருகங்களை பலி செலுத்துவாங்க. அந்த பலியில் உள்ள குறை என்ன? பலியை செலுத்துவாங்க, அது என் இருதயத்தை சுத்திகரிக்குமா? என் கோபத்தை மாற்றி எனக்கு சாந்த குணத்தை கொடுக்குமா? கொடுக்காதே.
என்னை கெட்டவனை நல்லவனாக மாற்றுமா? மாற்றாத. புறம்பே சரீரத்தில் நான் விபச்சாரம் செய்யாமல் இருப்பேன், என் இருதயத்தில் நடக்கிற விபச்சாரத்தை அது நீக்குமா? அந்த பலி, அந்த மிருகத்தின் ரத்தத்திற்கு அந்த வல்லமை இருக்கா? இல்லையே. அது தெளிவாக ஆண்டவர் நம்ம பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டவைகள், யூதருக்கு கொடுக்கப்பட்டவைகள், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் வருகிற நீதி நம் இருதயத்தை சுத்திகரிக்காது, அதாவது நம்முடைய இருதயத்தை மாற்றாது. மார்க் 7வது அதிகாரம் 20லிருந்து 23 முடிய ஆண்டவர் ஒரு பெரிய பட்டியலே வைப்பார். எல்லா அவதூறு, தூஷணம், விபச்சாரம், வேசித்தனம், எல்லா பொல்லாத சுபாவமும் உள்ளே இருக்குது, இருதயத்திற்குள் இருக்குது. இந்த இருதயத்தை நீக்குகிறதற்கு, இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அருவருப்புகளை நீக்கி தெய்வத்துவத்தை உள்ளே கொண்டு வருகிறதற்கு பதிலாக ஜனங்கள் ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை உண்டாக்கி பலி காணிக்கைகளை செலுத்தி வாயினால் தங்களுக்கு துதி, உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். மார்க் 5லேருந்து 9 முடிய, 7வது அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து 9வது வசனம் முடிய எல்லாராலும் பாராட்டப்படுவாங்க பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். இருதய சுத்திகரிப்பு நடக்கலையே, ஏன் இச்சையை என்னால் ஜெயிக்க முடியலையே, ஒரு சூழ்நிலையில் பயம் வரும்பொழுது அந்த பயத்தை என்னால் மேற்கொள்ள முடியலையே, அப்புறம் என்ன பெரிய உதடுகளினால் தேவனை கனம் பண்ணி எனக்கு என்ன லாபம்? என் தூரம் அவரை விட்டு, என் இருதயம் அவரை விட்டு தூரமாக இருக்கு. அப்போது இருதயத்தை சுத்திகரிக்கிறது தான் நித்திய ஜீவன். நமக்குள்ளே மறைந்திருக்கிற ஒவ்வொரு மரண சுபாவத்தை ஜெயிக்கிறது தான் நித்திய ஜீவன். அதுக்கு தான் ஆண்டவர் வர்றார். பேதுருவை கூட்டு அப்படி தானே சொல்கிறார், நீ பேதுருவாக, நீ கல்லாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்களுக்கு கொடுப்பேன். யார் கொடுப்பாங்க? எந்த மனுஷன் கொடுப்பான்? எந்த மனுஷனால் கொடுக்க முடியும்? ஆவிக்குரிய மறைக்கப்பட்ட தாற்பயங்களை கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன மார்க்கம், இடுக்கமும் நெருக்கமான மார்க்கத்தில் பிதாவினிடத்திலிருந்து அவர் சுதந்திரித்து கொண்டவை அத்தனையும் தெய்வத்துவம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை பெற்று தெய்வத்துவத்தை சுதந்திரித்ததுனால் அவர் சொல்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடியால் அவர் என்னை தரித்து விடுகிறதில்லை. தெய்வமும் நானும் ஒன்று, நானும் பிதாவும் ஒன்று, எனக்குள்ளே இருக்கிறார். அப்படி சுதந்திரிக்க சொல்கிறார் நம்மை. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இப்போ இதெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட சப்ஜெக்டு நாம தெய்வத்துவத்தை பெற்றுக்கொள்கிறது. கிறிஸ்தன் மரண உயிர்த்தெழுதலில் நமக்கு சாதகமாக இருக்கிற தெய்வத்துவத்தை பற்றி அதை விசுவாசித்து நாம் தெய்வத்துவத்தை பெற்றுக்கொள்கிற இந்த வாழ்க்கையே பொதுவாக ஒதுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அதுக்கு யாருக்கும் பசிதாகமே கிடையாது, பெற்றோருக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாது, சமுதாயத்துக்கும் கிடையாது. போதிக்கிறவர்கள் யாருக்குமே அதை பற்றி அதிக அக்கறை எடுக்கிறது இல்லை. எடுத்தாலும் ஜனங்கள் மிரட்டுவாங்க. ஜனங்களுக்கும் செவித்தினவு. அதான் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 18-19 பார்க்குறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கும். ஆனால் தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக்கொள்ளுகிறான். அப்படிதான் இருக்கும். இப்போது நம்ம அதில் பார்க்குறோம் இல்லையா, தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்ன அப்படின்னு, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் அப்படின்னா பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட அந்த பலி காணிக்கை செலுத்துகிற வாழ்க்கை எதுவும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது, நம்ம ஜெயங்கொள்ளவே முடியாது. அதனால தான் கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது எபிரேயர் 10வது அதிகாரம் 5லிருந்து 10 முடிய அவர் சொல்ல, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர், பாவ நிவாரண பலிகளும் குற்ற நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானவைகள் அல்ல, உமக்கு பிரியமானது உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன். 2வதை நிலை நிறுத்துகிறதற்கு 1வதை நீக்கி போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு.
தேவ சித்தம் செய்கிற, தெய்வத்துவத்தை பெற்றுக்கொண்டு தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்கிறதற்கு இந்த பலி காணிக்கை பரிசுத்த வாழ்க்கை தடையாக இருக்கும். அந்த தடையை தூக்கி குப்பையில் போட வந்திருக்கிறேன். என் இருதயத்தை சுத்திகரிக்காத ஒரு பரிசுத்தமே கிடையாது. என்னை தெய்வத்துவத்தை நான் பெற்று பலனடையாத ஒரு பரிசுத்த நீதி எனக்கு பிரயோஜனமே கிடையாது. அதைத்தான் அவர் குப்பையில் தூக்கி போட வந்தார். இதான் நித்திய ஜீவன். இன்னைக்கு யாருக்கு அந்த ஆசை இருக்கோ, நான் தெய்வத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனை பிரியப்படுத்தணும், தெய்வத்துவத்தை பெற்றுக்கொள்கிறது தான் தேவனை பிரியப்படுத்துறது. என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்து உபயோகப்படுத்து. கிறிஸ்து நமக்குள்ளே அப்படித்தானே இருக்கிறார். அவர் அபிஷேகமாக நமக்குள்ளே இருக்கிறார்ல. இப்போ நாம் அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டாச்சுன்னா அவருடைய ஆவி தான் நமக்குள்ளே இருக்கு. அதுதான் அபிஷேகம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25, 26, 27வது வசனத்தில் பார்க்கும்போது, நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அப்போ ஏன் நம்ம துக்கப்படணும்? துக்கம் வர்ற நேரத்தில் துக்கத்தை ஜெயிக்கிறதா நித்திய ஜீவன். கோபம் வருகிற நேரத்தில் கோபத்தை ஜெயிக்கிறதா நித்திய ஜீவன். இச்சை வருகிற நேரத்தில் அல்லது பயம் வருகிற நேரத்தில் அதை ஜெயிக்கிறது தான் நித்திய ஜீவன். இதை கொடுப்பேன் என்று அவர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவர் பரலோகத்தில் இல்லை, நமக்குள்ளே இருக்கார்.